சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததோடு மூணார் டவுனில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. மூணார் மறையூர் சாலை, மூணார் மாட்டுப்பட்டி சாலை போன்ற இடங்களில் நீண்ட நேரம் பயணிகள் வாகனங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஓட்டி போன்ற இடங்களில் இ-பாஸ் வசதிகள் ஏற்படுத்தியதே மூணாரில் பயணிகள் வருகை அதிகரிக்க காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பல வருடங்கள் கடக்கும் போதும் கூட்டம் அதிகமுள்ள நாட்களில் மூணார் டவுனில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண முடியவில்லை. டவுனில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து கால்நடை பயணிகளுக்கும் வாகன பயணிகளுக்கும் ஒரே போல சிரமம் ஏற்படுத்தும் காட்சிதான் இப்போது காண முடிகிறது. பயணிகளின் வருகை அதிகரித்ததோடு அதிகமான கூட்டம் மூணார் டவுனில் அனுபவப்படுகிறது. பிரச்சனையை தீர்வு காண கூட்டங்கள் நடத்தி தீர்மானங்கள் எடுப்பதை தவிர எந்த உபயோகமும் இல்லை. ஆனால் நடைமுறைப்படுத்தும் போக்குவரத்து ஒழுங்குமுறை திட்டங்கள் தேவையான விதத்தில் கடைபிடிக்காததே இதுபோன்ற பிரச்சனைக்கு காரணம். மூணார்ல ரோடு வசதி அவ்வளவா இல்லை. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஏன்னா ரோட்டில் எல்லா வண்டியும் நிப்பாட்டினால அடுத்த வண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மூணாரில் எஸ்டேட்லேருந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட அவங்கள வண்டியில் எடுத்து கொண்டு வரது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாட்டுப்பட்டியிலேருந்து ஒரு ஆளுக்கு ஒரு சோம்புலன்னா மூணார் வர்றதுக்கு ரொம்ப டிராஃபிக் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது ரோடு வசதி சீக்கிரத்தில் சரி பண்ணி கொடுக்கணும். டிராஃபிக் இது விடுமுறை நாட்கள்னால சுற்றுலா பயணிகளும் ரொம்ப அவதிப்படுறாங்க. ഞങ്ങൾ വെളുപ്പിന് 4 മണിക്ക് ഇറങ്ങിയത് ഇതുവരെ എത്തിയില്ല. ട്രാഫിക് കാരണം ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടായത് കാരണം ഫാമിലിനെ എല്ലാവരും പിള്ളേരെയും കൊണ്ട് വന്നേക്കണത്. പോകാനായിട്ടാണ് ഞങ്ങൾ എത്തിയത്. ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് വണ്ടി ട്രാഫിക് കാരണം നീങ്ങാൻ പറ്റിയിട്ടില്ല, പോകാൻ പറ്റിയിട്ടില്ല. ഇവിടുത്തെ ഏറ്റവും വലിയ പരാജയമായിട്ട് നമ്മൾ കാണുന്നത് ഇത്രയും പ്രകൃതി ഭംഗിയുള്ള ഒരു സ്ഥലം വളരെ അപൂർവമേ കേരളത്തിലുള്ളൂ. ഇവിടെ നമുക്ക് വന്നു പോകാനുള്ള ട്രാഫിക് സംവിധാനം ഒരു നമുക്ക് അംഗീകരിക്കാൻ പറ്റുന്നില്ല. എന്തെങ്കിലും ഒരു സൗകര്യം ഇവിടെ ചെയ്യണ്ടേ? ഇത്രയും വാഹനങ്ങൾ ഇവിടെ വരുമ്പോൾ അത് എങ്ങനെ നമ്മൾ ചെയ്യണം? അത് ഒരു സർക്കാരിൻ്റെ ഉത്തരവാദിത്വമാണ്. പക്ഷെ അതിവിടെ പോരാന്നാണ് ഞങ്ങളുടെ അഭിപ്രായം. மூணாருக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கையில் கடந்த தினங்களில் அதிகரித்துள்ளது. மூணார் டவுனில் மட்டுமல்லாது மூணார் மறையூர் சாலையிலும் மூணார் வட்டவடை சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விடுமுறை நாட்களில் எஸ்டேட் பகுதியிலிருந்து மூணாருக்கு வரும் தோட்ட தொழிலாளிகள் பெரும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். மட்டுமல்லாது மூணார் டவுனிலும் பொதுமக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அவசர காலகட்டங்களில் எஸ்டேட் பகுதிகளிலிருந்து மூணார் டவுனுக்கு வந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகள் அதிகமாக உள்ள நேரங்களில் சாலையில் வாகனத்திலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மூணார் மறையூர் சாலையிலும் லக்கன் நீர்வீழ்ச்சி அருகிலும் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. மூணார் மாட்டுப்பட்டி சாலையிலும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் தோட்ட தொழிலாளிகளும் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். വയസ്സിന് താഴെയുള്ള കുട്ടിയുണ്ട്. അപ്പോൾ അവർക്ക് നമ്മൾ റിസോർട്ടിലേക്ക് എത്താനായിട്ടുള്ള ബുദ്ധിമുട്ട് കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട്, നന്നായിട്ടുണ്ട്. നമ്മൾ മൂന്നാർ റെഗുലറായിട്ട് വരുന്നതാണ്, ഗസ്റ്റിനെയും കൊണ്ട് വരുന്നതാണ്, ടൂറിസ്റ്റുകളെയും കൊണ്ട് വരുന്നതാണ്. ഇപ്പോൾ സ്ഥിരമായിട്ട് മൂന്നാർ വരുമ്പോൾ ട്രാഫിക്കാണ്. ആരും ഇത് ശ്രദ്ധിക്കുന്ന പോലും ഇല്ലെന്നുള്ളൊരവസ്ഥയാണ്. വഴിയിലെല്ലാം രണ്ട് സൈഡിലും വണ്ടികളെല്ലാം നിർത്തിയിട്ടിരിക്കുക. നമുക്ക് അതുകൊണ്ട് വണ്ടി എടുത്ത് മുമ്പോട്ട് പോകാനൊക്കെ ബുദ്ധിമുട്ടാണ്. പോലീസ് ഇത് ശ്രദ്ധിക്കുന്നില്ലെന്നാണ് തോന്നുന്നത്. അല്ലെങ്കിൽ ഇതുപോലെ ട്രാഫിക് ഇവിടെ കൂടത്തില്ല. പിന്നെ ഇപ്പം പുറത്തുനിന്നുള്ള ഈ മഴയൊക്കെ പെയ്തുകൊണ്ട് കൂടുതൽ വണ്ടികൾ വരുന്നുണ്ട്. ஏராளமான வாகனங்கள் சாலை ஓரங்களில் நிறுத்தப்படுவதும் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாகியுள்ளது. இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.